ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜிம்மில் ட்ரைனிங் பண்ணுறப்ப ஹார்ட் அட்டாக் வருது, இல்லை ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்த பிறகு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்? அப்படி நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சிம்டம்ஸ் காட்டும், நம்ம ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்குதா எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட் ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீட்ஸ் அதிகம், 120 130 ஓகே 72லேருந்து. கார்டியோ பண்ணுறவங்களுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கும். நம்ம ஜிம் போகிற பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக போக மாட்டாங்க. அமினோ ஆசிட்ஸ், வே ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி எடுத்துட்டு அவங்க ட்ரைனிங் பண்ண போகிறது இல்லை. மல்டிவிட்டமின் எடுத்துட்டோம் பண்ண போகிறது இல்லை. ப்ரீ ஒர்க் அவுட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா காய்ஸ்? ப்ரீ ஒர்க் அவுட்டில் கெஃபைன் இருக்கும், ப்ளஸ் அதர் ஸ்டிமுலன்ஸ் இருக்கும் ஒரு சில ப்ரீ ஒர்க் அவுட்டில். இந்த ஸ்டிமுலன்ஸ் என்ன பண்ணுன்னா, உங்கள் ஹார்ட்டு பிளட்டு பம்ப் பண்ணுது இல்லைங்களா, அதை அதிகமாக பம்ப் பண்ண வைக்கும், எனர்ஜிக்கும், ஸோ உங்களுக்காக தேவையான ஃபீலுக்கும். நீங்கள் அதிகமான ரெப்பிட்டேஷன், அதிகமான ரெப்பில் பண்ணுறப்ப சராசரி ஆளை விட உங்கள் ஹார்ட் அதிக அளவில் ஒர்க் பண்ணும் கைஸ். ஏன்னா நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துகிட்டு பண்ணுறீங்க, இல்லை ஃபேட் பர்னர் எடுத்துகிட்டு பண்ணுறீங்க. கெஃபைன் ஹார்ட்டை பம்ப் பண்ண வைக்கும், ஹார்ட்டை பூஸ்ட் பண்ணி விடும். ஓகேவா கைஸ்? ஸோ அவங்கள விட நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்க. இது சில பேருக்கு 10-15 வருஷம் கழிச்சும் ஹார்ட் வீக்காக இருக்கும். ஹார்ட் வால்வ்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, திக்கனிங் ஆஃப் த வால்வ், அது வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நிறைய ஹார்ட் டிசீஸ் வர சான்சஸ் இருக்குது. பட் பீப்புள் இப்பத்தியில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன், கான்டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம 1 மாதத்துலேயே மசில் கொண்டாந்துடலாம், 2 மாதத்துலேயே மசில் கொண்டாந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, பிஇடிஸ் எடுப்பாங்க. நான் எதை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ என்ன ஆகும்னா, இன்னும் அதிகமாக ஹார்ட் பீட் அடிக்கும் ஒரு ஒர்க் அவுட்டுக்கும். ஓகேவா கைஸ்? இப்போ ஃபேட் பர்னர் யூஸ் பண்ணுறீங்க, ஈவினிங்கில் க்ரீன் டீ குடிக்கிறீங்க, ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கிறீங்க, நிறைய கெஃபைன் போகுது இல்லையா? அப்போ உங்கள் ஹார்ட் இன்னும் 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 ஒர்க் பண்ணும். ஒரு படிக்கட்டு ஏறி வரீங்கன்னா ஒரு 72லேருந்து 90 வரைக்கும் பீட்ஸ் அடிக்குதுன்னா உங்களுக்கு மட்டும் 120 வரைக்கும் பீட்ஸ் அடிக்கும். ஓகேவா கைஸ்? இதுவும் இல்லாமல் அதர் சப்ஸ்டன்ஸ் எடுப்பாங்க, கிளென்னெல்லாம் எடுத்துட்டு ஃபேட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு கிளென் எடுப்பாங்க, ஃபேட் பர்னர் எடுப்பாங்க. ஸோ ஒரு ஒர்க் அவுட் செஞ்சுட்ட பிறகு ஏறக்குறைய ஹார்ட் செஸ்ட்டை விட்டு வெளியே அடிக்கிற அளவுக்கு பவுண்ட் ஆகும். அந்த மாதிரி பவுண்டிங் ஆச்சுன்னா உங்கள் ஹார்ட் சீக்கிரம் வீக்காக போயிடும். இல்லை உங்கள் ஹார்ட் ஒர்க் அவுட் நடுவுலேயே கூட ஸ்டாப் கார்டியாக் அரெஸ்ட் வர சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஹார்ட் கண்டிஷன், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தெரியாம அவங்க நம்ம ஹெல்த்தியாக தான் இருக்கிறோம், நமக்கு எனர்ஜி லெவல்ஸ் இருக்குதுன்னு பாதர் பண்ண மாட்டாங்க. ஹார்ட்டை எப்படி தெரிஞ்சுக்கணும் அத்லெட்ஸ்னா, இசிஜி மட்டும் எடுத்து பார்த்தா போதாது கைஸ், எக்கோ எடுத்து பார்க்கணும், ட்ரெட்மில் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் சரி வரல, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதுன்னா நீங்கள் அப்புறமா அது இப்போ எடுத்த உடனே ஆன்ஜியோகிராம் பண்ண மாட்டாங்க. ஆன்ஜியோ அதுக்கு ரொம்ப இயர்ஸ் ஆகும். உங்கள் ஹார்ட்டில் ஆர்டரியில் பிளாக் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். லிபிட் ப்ரொஃபைல்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை எடுத்தீங்கன்னா உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் காட்டும், ஹெச்டிஎல் அண்ட் எல்டிஎல். எல்டிஎல் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஹார்ட்டில் மஞ்சள் கலரில் கொழுப்பு மாதிரி படிய ஆரம்பிக்கும். இது நாளடைவில் என்ன ஆகிடும்னா, இரும்பு கட்டி மாரி, ராடு மாரி திக்கன் ஆகிடும். அப்போ நினச்சி பாருங்க, ஒரு சின்ன ஹோலில் ஒரு மக்கு தண்ணி எடுத்து ஊற்றுனா அது போயிடும், ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு ஊற்றுனா அது போகாது, அடைச்சின்னு அப்படியே நிற்கும் பாருங்க, ரஷ் ஆகி சின்ன ஹோல். அந்த மாதிரி உங்கள் ஆர்ட்ரியில் சின்னதாகிடும், ஹோலேஜ் கம்மியாக தான் இருக்கும், பிளட்டு போகிறதுக்கு ஃப்ளோக்கு இடம் இருக்காது. இந்த மாதிரி திங்ஸ்லாம் நடக்கிறதுனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. இந்த லிபிட் ப்ரொஃபைலை எப்படி குறைக்கணுன்றதுக்கும் ஒரு வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் பண்ணணும், என்ன மாதிரி பில்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஒரு கார்டியாக் டாக்டர் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டோர்வா, ரொசுவாஸ் உங்களுடைய பிளாக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு. பிளாக் சர்வசாதாரணமாக அவ்வளோ சீக்கிரம் ஆகிடாது, இயர்ஸ் நாளடைவில். நம்ம ஃபுட் இருக்குது பாருங்க, அந்த ஃபுட் கன்சம்ஷனும் சேர்த்து தான். அதிகமான ஃபேட்டி ஃபுட் எடுக்கிறோம் இல்லைங்களா, இப்போ அதிகமான கார்போஹைட்ரேட் எடுத்தாலே அதுவும் ஃபேட்டாக போய் டெபாசிட் ஆகும். நம்ம பாடி பில்டிங் பண்ணுறோம், ஜிம் பண்ணுறவங்க நிறைய ப்ரோட்டீன், நிறைய இது எடுக்கிறப்ப, ரெட் மீட் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்மளுடைய அதுவும் இல்லாமல் அந்த பிஇடி யூசேஜ் என்ன பண்ணணும்னா, எல்டிஎல் லெவலில் கண்டிப்பாக அது கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவாங்க, அதை அதிகப்படுத்தி விடும். இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு
ப்ரீகாஷியஸாக ஒரு சில திங்ஸ்லாம் எடுக்கிறது இல்லை. இந்த ஃப்ளாக்ஸீடு, ஃபிஷ் ஆயிலு, ப்ளஸ் இஞ்சி, பூண்டு, பட்டை, அந்த பூ, மஞ்சத்தூள், டர்மரிக்னு சொல்லுவாங்க பாருங்க, அது ஹனி, இதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரிங்க்கு யூஸ் பண்ணி அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை நம்ம அவ்வளோவா பாதர் பண்ணுறதால அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை நம்ம கரைக்கிறதும் இல்லை. இதுதான் ஒரு மேஜர் ரீசன். அதுவும் இல்லாமல் சில பேர் கார்டியாக் ஸ்டிமுலன்ஸ்ன்னுவாங்க பாருங்க, டெர்மின், ஆம்ஃபெட்டமைன்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணிட்டு ட்ரைனிங் பண்ணுறப்ப அது டைரெக்டாக போயிட்டு உங்கள் ஹார்ட்டை பூஸ்ட் பண்ணுது. கெஃபைனாவது உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே டயர்ட் ஆகிடும், உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியுன்றப்போ நிறுத்துவீங்க. பட் இது என்ன பண்ணோன்னா உங்களை நிறுத்தக்கூடாது. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்துட்டு பிறகு தான் உங்களுக்கு மூச்சு வாங்கவே ஆரம்பிக்கும். அது கூட சராசரி ஆளை விட உங்களுக்கு 3 to 5 நிமிஷம் ரொம்ப மூச்சு வாங்கும். ஸோ இந்த மாதிரி கார்டியாக் ஸ்டிமுலண்ட் எடுக்கிறவங்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்து சீக்கிரமா வரும். எவ்வளோ ரெப் ரேஞ்சில் நிறுத்தணும்னு தெரியாது. ஹார்டாக ட்ரெயின் பண்ணணும், அத்லெட்ஸ் இவனை தோக்கடிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், எக்ஸசைஸை ஹார்டாக பண்ணணுன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, ஒரு கான்செப்ட். அது நேச்சுரலாக பண்ணுறவங்களுக்கு, சப்ஸ்டன்ஸ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு ரெப் ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணணும். இந்த ஒர்க் அவுட்டில் எவ்வளோ ரெப்பு, எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், நம்மளுடைய பல்ஸ் ரேட் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஹார்ட் பீட் எந்த அளவுக்கு அடிக்குது, இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு ப்ராப்பர் வே ஆஃப் ட்ரைனிங்கில் இருந்தீங்கன்னா இதை தவிர்க்கலாம். ஓகேவா கைஸ்? அதை இல்லாமல் ஃபேட் பர்னரும் நான் போட்டுப்பேன், நான் ஏஎம்பியும் எடுத்துப்பேன், அப்படி இல்லைன்னா நான் டெர்மின் எடுத்துப்பேன், நான் ஃபேட் பர்னரும் கூட ப்ரீ ஒர்க் அவுட்ஸும் எடுத்துப்பேன், ப்ளஸ் காஃபியும் குடிப்பேன் வெளியே போனால், அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் பிஇடிஸும் எடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு சில பிஇடிஸ் ஒன்றும் பண்ணாது, பட் ஒரு சில பிஇடிஸ் வந்து உங்கள் ஹார்ட் பீட்டை அதிகமான லெவலில் அடிக்க வைக்கும். இந்த மாதிரி திங்ஸ் எடுத்துட்டு நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறதுனால தான், அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ட உடனே தூங்குறதும், அதே மாதிரி நீங்கள் அளவுக்கு அதிகமான மீல் எடுக்கிறதுனாலையும் தான் இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாயிட்டு ஆர்டரியில் பிளாக் வந்துட்டு உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இந்த செஸ்ட்டு, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்து, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கன்னா நோட்டீஸ் பண்ணணும். எது அலர்ஜிக்குன்னு, கெஃபைனா? அப்படி இல்லைன்னா நீங்கள் போயிட்டு ஒரு இசிஜி, ஒரு எக்கோ எடுத்து பார்த்து, ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே நீங்கள் ரிலீவ் ஆயிடலாம், நம்ம ஹார்ட் நார்மலாக இருக்குதா எப்படின்ட்டு. அப்புறம் அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், திக்கனிங் ஆஃப் த வால் இருக்குதா, பிபி எவ்வளோ இருக்குது, இதெல்லாம். இங்கே கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா கைஸ்? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் ப்ரீகாஷியஸாக ட்ரைனிங் பண்ணீங்கன்னா நீங்கள் சேஃப். இல்லை நான் கார்டியாக் ஸ்டிமுலண்ட் எடுப்பேன், நான் ப்ரீ ஒர்க் அவுட் வந்து 400 mg, இந்த ப்ரீ ஒர்க் அவுட் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குதுன்னா சேல் பண்ணுறவனுக்கு அவன் ப்ராடக்ட் விற்றா போதுன்ட்டு அவன் ஆட் பண்ணுவான், நீங்கள் ஜாலியாக ஃபீல் பண்ணுறதுக்கும் எனர்ஜிக்கும் பம்புக்கும். பட் அதில் சிட்ருலின் மாலேட், எல் அர்ஜினின், அக்மெட்டின் சல்ஃபேட், பீட்டைன் அனைட்ரஸ், பிங்கிமாலியன் சால்ட்டு, பீட்ரூட்டு எக்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரி இருந்தால் ஓகே, நான் ஸ்டிம்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்புறம் இது இல்லைன்னா ப்ரீ ஒர்க் அவுட்ல இது இருந்து கம்மியான அளவில் கெஃபைன் ஆன்ஹைட்ரஸ் இருந்தால் ஓகே. கெஃபைன் ஆன்ஹைட்ரஸும் இருக்கிறது, தீமாலின் கெஃபேட்டும் இருக்கிறது, கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்டும் இருக்கிறது. இது இல்லாமல் நீங்கள் காஃபி ஏதாவது கன்சியூம் பண்ணீங்கன்னா ஃபியூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது. டெர்மின் யூஸ் பண்ணுறவங்க, கிளென் யூஸ் பண்ணுறவங்க, ஃபேட் பர்னர் யூஸ் பண்ணிட்டு காம்படிஷன் தயாராகிறவங்களுக்கு பக்கத்திலேயே இருக்குது உங்கள் எம, தெரிஞ்சுக்கோங்க. கார்டியாக் அரெஸ்ட் எந்த நேரத்துலையும் வரும். நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் கூட அவர் நீங்கள் ட்ரக் யூசர்ன்ட்டு தான் உங்களை வந்து அட்மிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இங்கே இருக்கிற ஜென்ரல் மெடிசின் டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டரால் வந்து உங்கள் அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் கெஃபைன் எடுத்திருக்காரு, இதை கம்மி பண்ணணும், இதனால் இந்த மாதிரி அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. யூ யூஸ் anabolic steroid யூசேஜ், காஸ் ஆஃப் டெத் கூட anabolic steroid அண்ட் ட்ரக் யூசேஜ்னு தான் போடுவாங்க. உங்கள் பாடியில் ட்ரேஸ் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த டெர்மின்ன்றதெல்லாம் வந்து ஒரு நார்காட்டிக்ஸ் வகையை சேர்ந்தது. அதுவும் உங்களுக்கு என்ன பண்ணோம்னா ஹி வாஸ் ஆன் ட்ரக்ஸ்ன்னு போட்டு எழுதி சிம்பிளாக உங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு 1 to 2 month ட்ரைனிங் முடித்தோடனே இல்லை கான்டெஸ்ட் முடித்தோடனே கேப் எடுத்துட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் சேஃபாக இருந்து சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸோட ப்ராப்பர் கைடன்ஸ் அண்டர் ட்ரெயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்லேயும் வர வாய்ப்பு இல்லை. இல்லை நீங்கள் இன்கேஸ் ஏதாவது ஒரு சைக்கிளில் இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு பயப்படாமல் ஓரளவுக்கு நீங்கள் பண்ணலாம். எந்த டோசேஜில் இருக்கிறீங்க, எது கூட கம்பைன் பண்ணி போகிறீங்க, எவ்வளோ ரெஸ்ட் இன்டர்வல் விட்டுருக்கிறீங்க, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரைனிங் பண்ணுறீங்க, ட்ரைனிங் பண்ணுறப்போ உங்கள் ஹார்ட் ரேட் எந்த அளவுக்கு போகுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. பட் மோஸ்ட் ஆஃப் த ஜிம் ட்ரைனர்ஸ் வந்து அதை உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஓகேங்களா கைஸ்? ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது தெரியும், இந்த ஸ்டிக்கரை பிச்சு விற்கிறதுலேருந்து நான் சொல்கிறத கேளுன்றது அப்புறம் அந்த ஜிம் பையன்கிட்ட நம்ம ஜிம் பையன் தோத்துட்டா நமக்கு அசிங்கன்றதுக்காக நான் என் ஸ்டூடெண்ட்டை புஷ் பண்ணி ஆகணுன்ட்டு உங்ககிட்ட அவ்வளோ ப்ராப்பராக உங்களுக்கு கிளிப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாலும் உங்ககிட்ட இருக்கிற மைண்ட் செட் அளவுக்கு தான் உங்களோட சாம்பியன்ஸ் மென்டாலிட்டியை கொண்டு தான் நீங்கள் கேம் பண்ண முடியும். எப்படி சொல்கிறதுனா,
ஒரு சாதாரண நாய்க்கும் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் ராட்வீலருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை பார்ப்பீங்க பாருங்க. அது மாதிரி உங்க உள்ள எவ்வளோ ஒரு வில் பவர் இருக்குதோ அதை வச்சு தான் நீங்க காம்படிஷன்லாம் பண்ண முடியும். நான் இந்த ட்ரக் எடுத்துட்டேன், நான் இதை எடுத்துட்டேன்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா மேபி ஒரு ஷோ விற்கலாம். ஒரு ஷோ வின் பண்ணலாம் 10-20%. எல்லாரும் கிடையாது, 10-20% ஆஃப் பீப்புள் தான். பட் அந்த ஷோ வின் பண்றதுனால ஃபியூச்சர்ல நீங்க ஷோவும் பண்ண முடியாது. ஃபியூச்சர்ல எல்லா கைண்ட் ஆஃப் டிசீஸும் வர்றதுக்கு நீங்களே அஸ்திவாரம் போட்டு வைக்கிறீங்க. கைஸ் புரியுதுங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரோட்டோகால்ல இருக்கணும்னா நீங்க எடுக்கிற கெஃபைனுடைய இன்டேக்கை கம்மி பண்ணணும். ப்ரீ ஒர்க் அவுட் யூஸ் பண்றீங்கன்னா 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை 1 மந்த் பிரேக் விடணும். ஃபேட் பர்னர்ல கெஃபைன் இருக்குதுன்னா நீங்க அதர் ப்ரீ ஒர்க் அவுட்ல இருக்கிற கெஃபைன் அளவெல்லாம் எவ்வளோ டோஸ்ல இருக்குதுன்னு பார்க்கணும். 200 mgக்கு மேல தாண்டக்கூடாது. அப்படின்னு தாண்டுதுன்னா ஃபேட் பர்னர்ல இருக்கிற கெஃபைன்ல ரொம்ப கம்மியான அளவு கார்டியோ யூஸ் பண்ணணும். ஈவினிங் டைம்ல கெஃபைன் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணணும் காய்ஸ். அதிகமான கொழுப்பு உள்ள சாப்பாடு சாப்பிடக்கூடாது. லிபிட் ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்க்கணும். அதுல உங்க ட்ரைகிளிசரைடிஸ் லெவல் எவ்வளவு இருக்குது, எல்டிஎல் லெவல் எவ்வளவு இருக்குதுன்றதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நார்மலா இருந்துச்சுன்னா நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க எப்போ ஒரு கேம் பண்ணும்போதும் சரி சேஃப்டியா பண்ணணும். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் அதை பத்தி முழு விவரம் தெரிஞ்சா மட்டும் எடுங்க. இவர் எடுத்திருக்கிறாரு, அவருக்கு ஒன்றும் ஆகல, இந்த அத்லெட் இதை தான் எடுத்திருக்கிறாரு மட்டும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஈச் இண்டிவிஜுவல் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா காய்ஸ்? எனக்கு தெரிஞ்சு 30 வயசு 40 வயசு பசங்களும் என் கூட காலேஜ் படிச்ச பசங்களும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. பாதி பேர் செத்து போயிட்டானுங்க தண்ணி அடிச்சு. ஆனா பழைய தாத்தாவெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு 70 வயசுலயும் சாராய கடையில பீடி பிடிச்சி தண்ணி அடிச்சுன்னு ஜாலியாவும் இருக்கிறாங்க. ஸோ கம்பேர் பண்ணிக்காதீங்க யாரையும். உங்க லைஃப் உங்க கையில இருக்குது. ஸோ சேஃபா இருங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, கான்டாக்ட் நம்பர்லாம் கீழே கொடுத்துருக்கிறேன். இன்கேஸ் எனிதிங்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் பர்சனல் ட்ரைனிங் பண்ணுவேன் காய்ஸ். அதாவது 100 டேஸ்க்கு 5000 சார்ஜ் பண்ணுவேன். இன்க்ளூடிங் கான்டெஸ்டா இருந்தா கொஞ்சம் உங்க கண்டிஷன்ஸை பொறுத்து நான் மேபி என்னுடைய ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணுவேன். பட் 100 டேஸ்க்கு என்னுடைய பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ். அதில் நீங்கள் ப்ராப்பராக எவ்வளோ ஒர்க் அவுட் செய்யணும், உங்கள் பாடி டைப் என்ன, எண்டோமார்ஃபா எக்டோமார்ஃபா, எந்த மாதிரி ஃபுட் உங்களுக்கு சூட் ஆகுது, எதெல்லாம் அலர்ஜிக், ஏதாவது மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ப்ராப்ளம் இருக்குதா, உங்களுக்கு எப்படி சொல்றது, உங்களுடைய போதுமான அளவுக்கு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுட்டு தான் நான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் அலர்ட் பண்ணுவேன். அப்புறம் எந்த மெடிசின்ல இருக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா எந்த ஒரு என்ன சொல்றது, எந்த டாக்டரை போய் பார்க்கணும், எந்த ப்ராப்ளம் இருக்குதுன்றது முதல் கொண்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளைக்கு அவேர்னஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுலலாம் வந்து நீங்கள் தவிர்ப்பீங்க. அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ராப்பர் கைடன்ஸில் என்ன எடுக்கிறோன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா காய்ஸ்? அதனால சேஃபாக இருங்க. ஏதாவது ஒன்றுனா ஃபோன் பண்ணுங்க. என் டீட்டெயில் கொடுத்துருக்குறேன். பர்சனல் ட்ரைனிங்களுடைய சார்ஜஸையும் நான் சொல்லிட்டேன். மோஸ்ட்டாக நான் மணி மேக் பண்ணுறதுல நான் ஆர்வம் காட்டல காய்ஸ். பிகாஸ் அது எனக்கு செகண்டரி ஆப்ஷன் தான். அவேர்னஸுக்காக தான் நான் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் போடுவேன். பட் இன்கேஸ் உங்களுக்கு ட்ரைனிங்கிறதால நான் உங்களுக்கு அடிக்கடி நான் டச்சில் இருக்கன்றதுனால தான் 100 டேஸ்க்கு நான் ரிப்பீட்டடாக ஃபோன் கால்ஸ் எடுத்துகிட்டு உங்களை பாடியை பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஃபீஸ் கூட. ஓகேவா காய்ஸ்? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் எனக்கு தோன்றதை நான் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நல்ல டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ காய்ஸ், ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தா மட்டும்தான் ஹெல்த் உடைய அருமை தெரியும். நத்திங் இன் திஸ் வேர்ல்டு மேட்டர்ஸ் எக்ஸப்ட் ஹெல்த்ன்றது. ஸோ பி சேஃப் காய்ஸ். காட் பிளஸ் யூ ஆல்.